அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. பேரிடரால் ஏற்பட்ட மரணங்கள், அதிகாரிகளின் வரவேற்கத்தக்க செயல். முல்லைத்தீவு நாயாறு படகு சேவைக்கு மட்டுப்பாடு. இலங்கை வரலாற்றில் மாயமான பாலம், 6 மாதங்களுக்கு மக்கள் அவதானம் அவசியம். 6 பில்லியன் ரூபாய் சேதம், பேராதனை பல்கலைக்கழகத்தை மறுசீரமைக்க அரசின் முழு ஆதரவு. விவசாயிகளுக்கான நிவாரண கொடுப்பனவு, அனுரவின் அதிரடி அறிவிப்பு. பிரதமரிடம் 250 மில்லியன் ரூபாய் பணத்தை கையளித்த சந்திரிகா. அம்பிட்டிய தேரரை கைது செய்ய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பரிந்துரை. ஜப்பானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கமும் சுனாமி எச்சரிக்கையும். உக்ரைன் போர், முக்கிய ஐரோப்பிய தலைவர்களுடன் செலன்ஸ்கி சந்திப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். வடக்கு, வடமத்திய, கிழக்கு, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் பொலனறுவை மாவட்டத்திலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிற்பகல் 1 மணிக்கு பிறகு தீவின் பிற பகுதிகளில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு, சப்ரகமுவ மற்றும் தெற்கு மாகாணங்களில் சில இடங்களில் அதிகாலையில் மூடுபனி நிலவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பேரிடர்களால் ஏற்படும் மரணங்களின் பிரேத பரிசோதனைகளுக்கான எந்தவொரு கொடுப்பனவையும் ஏற்க வேண்டாம் என்று அகில இலங்கை பிரேத பரிசோதனை சங்கம் தீர்மானித்துள்ளது. நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தால் இறந்தவர்களின் உடல்களின் பிரேத பரிசோதனைகளுக்காக அரசாங்கத்தால் வழங்கப்படும் எந்தவொரு கொடுப்பனவையும் ஏற்க வேண்டாம் என்று அகில இலங்கை பிரேத பரிசோதனை சங்கம் முடிவு செய்துள்ளதாக அச்சங்கத்தின் தலைவர் அனுர ஹேரத் தெரிவித்துள்ளார். பாதகமான வானிலை நிலைமைகளை எதிர்கொண்டு அரசாங்கத்தால் ஏற்படும் மீதமுள்ள செலவுகளை கருத்தில் கொண்டு மக்களின் வாழ்க்கையை மீட்டெடுக்கும் பணிக்கு உதவுவதற்காகவும் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். டிட்வா சூறாவளி மற்றும் அதனுடன் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் ஏற்பட்ட கனமழை காரணமாக குருநாகல், கண்டி, பதுளை, மாத்தளை, நுவரெலியா மற்றும் பல மாவட்டங்களில் அதிக எண்ணிக்கையிலான இறப்புகள் பதிவாகியுள்ளன. குறித்த பகுதிகளில் பிரேத பரிசோதனைகள் தங்கள் உயிரை பணயம் வைத்தும் உடனடியாக பிரேத பரிசோதனைகளை நடத்துவதற்கு பெரும் தியாகங்களை செய்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். ஹங்குரான்கெத்த, உடுதும்பர, நாவலப்பிட்டி போன்ற பகுதிகளில் நிலச்சரிவுகளால் சாலைகள் தடைப்பட்டிருந்தாலும் மரண விசாரணை அதிகாரிகள் விசாரணைகளை நடத்த 20 தொடக்கம் 25 கிலோமீட்டர் தூரம் பயணித்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் நாடு எதிர்கொண்டுள்ள கடுமையான சிரமங்களை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு பிரேத பரிசோதனைக்கும் அரசாங்கம் வழங்கும் கொடுப்பனவை பெற வேண்டாம் என்று சங்கம் அதன் பெரும்பான்மையான உறுப்பினர்களின் ஒப்புதலுடன் முடிவு செய்துள்ளதாக அனுர ஹேரத் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவிலிருந்து நாயாறு பாலம் வழியாக கொக்குளாய்க்கான போக்குவரத்து நேரம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது. கடலின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதால் மாலை 6 மணி வரை மாத்திரமே நாளாறு களப்பில் படகு சேவையை மேற்கொள்ள முடியும் என்று கடற்படை அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் குறித்த படகு சேவையை பயன்படுத்துவோர் மாலை 6 மணிக்கு முன்னர் பயண ஆரம்ப இடத்திற்கு வருகை தர வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மாலை 6 மணிக்கு பின்னர் படகு சேவை நிறுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவசர தேவைகள், நோயாளர்கள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்களுக்காக மாத்திரமே 24 மணித்தியால இலவச படகு சேவை முன்னெடுக்கப்படும் என இலங்கை கடற்படை அறிவித்துள்ளது. அண்மையில் நிலவிய அதிதீவிர வானிலையால் நாயாறு பாலம் சேதமடைந்துள்ளது. இதனால் குறித்த வீதியுடனான போக்குவரத்தும் தடைப்பட்டது. இந்த நிலையில் இலங்கை கடற்படையினரால் இலவச படகு சேவை ஆரம்பிக்கப்பட்டது. இதனால் தனியாரினால் முன்னெடுக்கப்படும் பாதுகாப்பற்ற படகு சேவையை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு
முல்லைத்தீவு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் அண்மையில் கடுமையான சேதங்களை ஏற்படுத்திய டிட்வா புயலானது இலங்கை வரலாற்றில் மிக பயங்கரமான ஒரு பேரழிவாக பதிவாகியுள்ளது. இந்நிலையில் நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் பாதிப்புகளை ஏற்படுத்திய இந்த பேரனர்த்தம் மன்னார் மாவட்டத்தை பெரிதும் பாதித்துள்ளது. வெள்ளத்தின் காரணமாக மன்னார் மாவட்டத்தில் மிக மோசமான அழிவுகள் ஏற்பட்டுள்ளன. இதற்கிடையில் வட்டுவாகல் பாலம் கடந்த வெள்ள அனர்த்தத்தில் சேதத்திற்குள்ளாகியிருந்தது. புனரமைப்பதற்காக இருந்த குறித்த பாலம் உட்பட நாயாறு பாலம் போன்ற மேலும் பல முக்கிய இடங்கள் வடக்கு கிழக்கிலும் அழிந்து போயுள்ளன. பேராதனை பல்கலைக்கழகத்தை முன்னரை விட மேலும் பலமாகவும் பாதுகாப்பாகவும் மீளெழுச்சி திறன் கொண்டதாகவும் கட்டியெழுப்ப அரசாங்கம் தயாராக இருப்பதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். பேராதனை பல்கலைக்கழகத்துக்கு விஜயம் செய்து திடீர் வெள்ளப்பெருக்கினால் ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்பில் கலந்துரையாடிய போது பிரதமர் இதனை குறிப்பிட்டார். கடந்த 27ஆம் திகதி பேராதனை பல்கலைக்கழக வளாகத்திற்குள் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் கல்விசார் கட்டிடங்கள், மாணவர் விடுதிகள் மற்றும் பிரதான உட்கட்டமைப்பு வசதிகளுக்கு பாரிய சேதங்கள் ஏற்பட்டிருந்தன. முகாமைத்துவம், விவசாயம் மற்றும் கால்நடை மருத்துவம் ஆகிய பீடங்கள், தகவல் தொழில்நுட்ப நிலையம், உடற்பயிற்சி கூடம், நீச்சல் தடாகம் மற்றும் விளையாட்டு மைதானங்கள் ஆகியவற்றிற்கு ஏற்பட்ட சேதங்கள் தொடர்பில் பல்கலைக்கழக அதிகாரிகள் பிரதமருக்கு விளக்கம் அளித்துள்ளனர். 110க்கும் அதிகமான கணனிகள், அத்தியாவசியமான ஆய்வுக்கூட உபகரணங்கள், பரீட்சை ஆவணங்கள் மற்றும் 4 பிரதான தகவல் தொழில்நுட்ப வழங்கிகள் ஆகியன அழிவடைந்துள்ளதாகவும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். அதன்படி பேராதனை பல்கலைக்கழகத்தின் ஆரம்ப சேத மதிப்பீடு 6 பில்லியன் ரூபாவை விட அதிகமாகும் என தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் பேராதனை பல்கலைக்கழகத்தை பலமாகவும் பாதுகாப்பாகவும் மீளெழுச்சி திறன் கொண்டதாகவும் கட்டியெழுப்ப அரசாங்கம் தயாராக இருப்பதாக பல்கலைக்கழக சமூகத்தினருக்கு பிரதமர் உறுதியளித்துள்ளார். விவசாயிகளுக்கு உடனடியாக இழப்பீடு வழங்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவுறுத்தியுள்ளார். டிட்வா சூறாவளியால் நுவரெலியா மாவட்டத்தில் விவசாயத்துறைக்கு ஏற்பட்ட சேதம் குறித்து ஆராய்வதற்கும் இது தொடர்பாக எடுக்க வேண்டிய அவசர நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடுவதற்குமான விசேட மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெற்றுள்ளது. குறித்த கூட்டம் நேற்று காலை நுவரெலியா மாவட்ட செயலகத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர். சீரற்ற காலநிலை காரணமாக நுவரெலியா மாவட்டத்தில் 1421 ஹெக்டேர் காய்கறி பயிர்ச்செய்கைகள் சேதமடைந்துள்ளன. இந்த நிலையில் விவசாயிகளுக்கு உடனடியாக இழப்பீடு வழங்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அனுரகுமார திசாநாயக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். பயிர்கள் சேதமடைந்ததால் நுவரெலியா மாவட்டத்தில் காய்கறி அறுவடை சுமார் 25% குறைந்துள்ளதாக அதிகாரிகள் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளனர். அரசாங்கத்தின் நிவாரண நிதிக்கு பண்டார்நாயக்க ஞாபகார்த்த தேசிய நிதியம் 250 மில்லியன் ரூபாவை வழங்கியுள்ளது. இந்நிலையில் இலங்கையில் ஏற்பட்ட திடீரென நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக இந்த நிதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிதியை பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவிடம் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார்நாயக்க கையளித்துள்ளார். சந்திரிகா பண்டார்நாயக்க குமாரதுங்க பிரதமர் அலுவலகத்தில் இந்த நிதி உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் புத்த சாசன, மத மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சர் பேராசிரியர் ஹினிந்தும சுனில் சேனவி மற்றும் பண்டார்நாயக்க ஞாபகார்த்த தேசிய நிதியத்தின் பணிப்பாளர் சபையின் உறுப்பினர்களும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் மக்களை வெட்டி கொள்ள வேண்டும் என கூறிய அம்பிட்டிய சுமணரத்ன தேரருக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு தொடர்பாக சட்டமா அதிபர் திணைக்களத்தால் கைது செய்யுமாறு பரிந்துரைக்கப்பட்டது. அவரை எதிர்வரும் 15ஆம் திகதிக்கு முன்னர் முன்னிலைப்படுத்தப்படுமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதவான் நேற்று திங்கட்கிழமை போலீசாருக்கு உத்தரவிட்டதுடன் இதுவரை ஏன் அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தவில்லை என்பதை சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கட்டளையிட்டார். கடந்த 2023 10/23 திகதி ஊடகங்களுக்கு சுமணரத்ன தேரர் வழங்கிய செவ்வியின் போது வடக்கிலுள்ள தமிழ் மக்களையும் தெற்கிலுள்ள தமிழ் மக்களையும் வெட்டி கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார்.
இதனை அடுத்து இந்த தேரர் தெரிவித்த இந்த வன்முறையான கருத்துக்கு எதிராக 2023/10/27 கொழும்பு புறக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் சட்டத்தரணி தனுக்க ரணஞ்சகே என்பவர் முறைப்பாடு செய்ததுடன் சிவில் மற்றும் அரசியல் தொடர்பான சர்வதேச உடன்படிக்கையின் கீழ் உள்ள சட்டத்தின் அடிப்படையில் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். குறித்த வழக்கு தொடர்பாக சட்டமா அதிபருக்கு கோப்புகள் அனுப்பப்பட்ட நிலையில் கடந்த மாதம் சட்டமா அதிபர் திணைக்களம் குறித்த தேரரை கைது செய்யுமாறு அறிவுறுத்தல் வழங்கியது. இந்த நிலையில் குறித்த வழக்கு நேற்று திங்கட்கிழமை மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுக்கப்பட்ட போது குறித்த தேரர் நீதிமன்றத்தில் சமூகம் அளிக்காத நிலையில் வழக்கு தொடர்னர் சார்பாக முன்னிலையாகிய சட்டத்தரணி சட்டமா அதிபர் திணைக்களத்தின் அறிவுரையின்படி குறித்த தேரரை இதுவரை கைது செய்யப்படவில்லை என நீதவான் கவனத்துக்கு கொண்டு வந்தார். இதனை அடுத்து நீதவான் அடுத்த வழக்கு தவணை எதிர்வரும் 15ஆம் திகதிக்கு முன்னர் குறித்த தேரரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டதுடன் குறித்த தேரரை இதுவரை நீதிமன்றத்தில் ஏன் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை என மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நீதவான் கட்டளை விடுத்துள்ளார். ஜப்பானின் வடக்கு பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை மாலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கத்தின் அதிர்வுகளில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உணரப்பட்டதாக ஜப்பான் வானிலை மையம் தெரிவித்தது. இதனால் அங்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. பின்னர் அது விலக்கிக் கொள்ளப்பட்டது. ஜப்பானில் உள்ள இவாட் மாகாணத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6.9 புள்ளிகளாக பதிவானது. இது 16 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்தது. 2 அணுமின் நிலையங்கள் அந்த பகுதியில் உள்ள நிலையில் அங்கு உயிர் சேதம் மற்றும் பாதிப்புகள் ஏற்பட்டது குறித்து உடனடி தகவல்கள் இல்லை. நிலநடுக்கத்தை தொடர்ந்து 1 மீட்டர் முதல் 3 மீட்டர் உயரம் வரை ராட்சத அலைகள் எழலாம் என வானிலை மையம் சுனாமி எச்சரிக்கை விடுத்தது. இவாட் மாகாணத்தின் ஒஃபுனாட்டோ, ஒமினாட்டோ, மியாகோ, கமைஷி, குஜி ஆகிய நகரங்களில் 10 சென்டிமீட்டர் முதல் 20 சென்டிமீட்டர் வரை சுனாமி அலைகள் கண்டறியப்பட்டதாக வானிலை மையம் தெரிவித்தது. நிலநடுக்கத்தின் தாக்கம் குறைந்ததை அடுத்து 3 மணி நேரத்தில் சுனாமி எச்சரிக்கை விலக்கிக் கொள்ளப்பட்டது. இருப்பினும் அடுத்த 2 அல்லது 3 நாட்களுக்கு யவாட் மாகாணத்தில் நிலநடுக்கம் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா முன்வைத்துள்ள அமைதி திட்டம் குறித்து அந்த நாட்டு அதிபர் வோலோதிமிர் செலன்ஸ்கி முக்கிய ஐரோப்பிய தலைவர்களை லண்டனில் திங்கட்கிழமை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். பிரிட்டன் பிரதமர் கியர் ஸ்டார்மர், பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், ஜெர்மனி பிரதமர் ஃப்ரிட்ஸ் மெர்ஸ் ஆகியோருடன் லண்டனில் உள்ள பிரிட்டன் பிரதமர் இல்லத்தில் செலன்ஸ்கி நடத்திய இந்த சந்திப்பு ஐரோப்பாவின் ஒற்றுமையை பலப்படுத்தும் நோக்கத்துடன் நடைபெற்றது. இந்த நிகழ்வுக்கு பிறகு பெல்ஜியம் தலைநகர் பிரசெல்ஸுக்கு சென்ற செலன்ஸ்கி அங்கு நேட்டோ ராணுவ கூட்டமைப்பின் தலைவர் மார்க் ரூட்டே, ஐரோப்பிய யூனியன் தலைவர்கள் அந்தோனியா கோஸ்டே, உர்சுலா வான் லெயன் ஆகியோருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதுகுறித்து செலன்ஸ்கி தனது சமூக ஊடக பதிவில் அமைதி ஒப்பந்தத்தின் அடிப்படை அம்சங்களில் ஒருமித்த கருத்தை அடைந்துள்ளோம். போருக்கு பிந்தைய உக்ரைனின் பாதுகாப்பு, ஸ்திரத்தன்மை, மறுகட்டமைப்பு குறித்து விவாதங்கள் நடந்தன என குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.